ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் தமிழ் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்பிள்லேருந்து அவங்க ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 14 ப்ளஸ்ஸு, 14 ப்ரோ, 14 ப்ரோ மேக்ஸு, மொத்தம் 4 வேரியண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தா ஏர்பட்ஸ் ப்ரோ செகண்ட் ஜென்ரேஷனு, அது மட்டும் இல்லாமல் அவங்க வாட்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேரியண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தம் இது பார்த்தீங்கன்னா ஒரு 7 ப்ராடக்ட் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் இந்த ஃபோனை பற்றி மட்டும் கிளியராக பார்த்துருவோம். இந்த ரேட்டை பற்றி பேச போகிறோம். அதோட ஸ்பெக்ஸ் டீட்டெயிலு என்னென்ன மொக்கையாக இருக்குது, என்ன சூப்பராக இருக்குது, என்ன ஒர்த்தா இல்லையா, அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். ப்ராடக்ட்டை பற்றி வேணுமா வேணாம் நீங்கள் தான் முடிவு பண்ண போகிறீங்க. அந்த ஐஃபோன் 14 பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பர்களே, இப்போ வீடியோ ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம 14 ப்ளஸ் மட்டும் பார்த்துருவோம். அடுத்ததான் நம்ம 14 ப்ரோவையும் 14 ப்ரோ மேக்ஸும் தனியாக பார்த்துருவோம். ஃபஸ்ட் நம்ம கலர்ஸை பார்த்துடலாம். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிட் நைட்டு, ஸ்டார் லைட்டு, ப்ளூ, பர்பிள், ரெட்னு மொத்தம் 5 கலர் அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் 14 ப்ளஸையும் டிஃப்ரென்ஸே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் கேட்கலாம் இப்போது ப்ரோலையும் ப்ரோ மேக்ஸையும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு. ஆமாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த ஃபோனை பற்றி பார்க்குறப்போ அந்த ஃபோன் சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போது 14 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சைஸ் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 6.1, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6.7. அவங்களுக்கு தெரியும் ப்ளஸ்னாவே 6.7 போய் நிற்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏரோஸ்பேஸ் அலுமினியம் பாடி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து அலுமினியம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா செராமிக் ஷீல்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில், பேக் சைடில் எதுவும் சொல்லவே இல்லை அங்கே ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெட்டினா XDR OLED டிஸ்பிளே வருது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1200 பீக் பிரைட்னஸ் வந்து வெளிப்படுத்தக்கூடியது. ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருக்கும், போன வருஷம் மாதிரி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இப்போது நமக்கு வந்து கேமரா பற்றி பார்த்துருவோம். கேமரா பார்த்தீங்கன்னா 12 MP வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்சார் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள், அதுவும் பார்த்தீங்கன்னா 12 MP தான் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 1.7 அப்பேச்சர் லென்ஸு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2.4 அப்பேச்சர் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 12 MP ட்ரூ டெப்த் கேமரான்னு கொடுத்துருக்காங்க. போன வருஷம் இல்லாத ஃபீச்சராக இப்போ ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் கேமராவில் மட்டும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ டெப்த் கேமரா ஆட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அந்த 14 ப்ளஸ்லேயும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமரா மோட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க புதுசாக இப்போது. அதில் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் மோடு, சினிமேட்டிக் மோடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சினிமேட்டிக் மோட்லேயே பார்த்தீங்கன்னா 4K 24 FPS எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 FPS நம்ம எடுக்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோனிக் இன்ஜின் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ் லைட்டை கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ப்ரீவியஸ் வெர்ஷனோட ஒரு 10% வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிப்செட் போயிடுவோம். சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே சிப்செட்டு சேமு ஃபோன் தான் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் 14 கொடுத்துருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. அதே A15 பயானிக் SoC தான் கொடுத்துருக்காங்க. லைக் அந்த 13 மாதிரியே, அதாவது 13 சீரீஸ் மாதிரியே. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் பேட்டரி பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு தரல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து அதாவது யூடியூபர் பார்த்து நமக்கு செக் பண்ணி சொன்னால் உண்டு. ஓகே, நம்ம அப்புறமா ஏதாச்சும் அப்டேட் கிடச்சா நம்ம சேனலில் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணுறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நியூ இன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தா சிம்ட்ரேலாம் தூக்கிட்டாங்க. சிம்ட்ரே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல வர மாடலுக்குலாம் சிம்ட்ரேவே கிடையாது. ஃபிசிக்கல் சிம்மே நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா அந்த இசிம் மட்டும் யூஸ் பண்ண முடியும். அதை பார்த்தீங்கன்னா இசிம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிம் இல்லை, அதாவது நிறைய சிம் யூஸ் பண்ணலாமா. அதாவது அந்த இசிம் யூஸ் பண்ணுறது, ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வைஃபை தேவைப்படாதாமா. அதாவது அது இப்போ இங்கே கிடையாது, யூஎஸ்ஏல மட்டும் தான். நீங்கள் அதிர்ச்சியாக தேவையில்லை. ஒன்லி இப்போ யூஎஸ்ஏல மட்டும் தான் அந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வர ஃபோன்லாம் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரீ ஆர்டரை பற்றி பார்த்துருவோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு கூட ஒரு முக்கியமான விஷயம், சூப்பர் ஃபீச்சர் ஒன்று கொண்டு வந்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் SOS எமர்ஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் எதாவது காட்டில் என்ன மாட்டிக்கிறீங்க, அங்கே வந்து ஃபோன் சிக்னலே இல்லைன்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன்லேருந்து நமக்கு வந்து ஒரு 2 இயர் வரைக்கும் காட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சேட்டலைட்டை காண்டாக்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சேட்டலைட்டில் காண்டாக்ட் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்பாங்களா, என்னென்ன எமர்ஜென்சி அது மாதிரி நீங்கள் அந்த எமர்ஜென்சி கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் நடுக்காட்டில் எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு எமர்ஜென்சி உங்களுக்கு தேடி வரும். ஆனால் இதுவும் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அப்புறம் மற்றும் கனடா அந்த ஆகிய நாடுகள் மட்டும் தான் இப்போ ஆக்டிவேட் பண்ண போகிறாங்க. அது
இது வந்து இப்போ இந்தியாவில் வந்து இப்போ அவைலபிள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சேட்டலைட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த சார்ஜை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் 2 இயர்ஸ் மட்டும் இப்போ ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இங்கே இல்லை, USA மற்றும் கனடா மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிள் வாட்ச் வச்சுருந்தாலும் தெரியும், அந்த கிராஷ் டிடெக்ட் பண்ணி நமக்கு வந்து எமர்ஜென்சி வந்து நமக்கு தானாகவே கால் ஆக்டிவேட் ஆகும். அதே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கிராஷ் டிடெக்ஷன் எமர்ஜென்சி கால் போகுது இதுலேயும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த கால் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணலைன்னா, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணலைன்னா அது தன்னால் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு அது வந்து எமர்ஜென்சிக்கு வந்து கால் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து அப்புறம் பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளோட ப்ரீ ஆர்டர் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 9 அன்றைக்கி ஆரம்பிக்கிறாங்க. இதோட சேல் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16. அதோட ஆன் சேல் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 7 ஆரம்பிக்குது. இதோட ப்ரைஸை பற்றி பார்த்துடலாம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா 79,900 ஆரம்பிக்குது, அதாவது 14. அப்புறம் 14+ பார்த்தீங்கன்னா 89,900 ஆரம்பிக்குது. இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் 128 ஜிபிலேருந்து 512 ஜிபி வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதாவது அந்த 128 ஜிபி தான் இப்போ நீங்கள் நம்ம ரேட் சொன்னது. அந்த 256 512 ரேட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் சேஞ்ச் ஆகும், மாறக்கூடியது. இப்போ யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா 799க்கு அந்த ரேட்டுக்கு நம்மளோட இந்தியன் கரன்சியை மதிப்பு போட்டால் அது பார்த்தீங்கன்னா 63,700 வருது. ஆனால் இந்தியாவில் மட்டும் எதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் ஐயா ஏற்றிக்கிறான்னு தெரியல. சரி, ஓகே நண்பர்களே, நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம 14 ப்ரோ மேக்ஸையும் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்குது. நம்ம அடுத்த வீடியோலேயே iPhone 14 ப்ரோவையும் அப்புறம் ப்ரோ மேக்ஸையும் பார்க்க போகிறோம். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இந்த பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு ஆள் கொடுத்துருங்க. அதை நான் போட போகிற அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். மறக்காமல் நான் சொன்னதை மட்டும் பண்ணுறேங்க, பெல் சிம்பிளே கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, பாய்.